Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ தான். இது கேரளாவில் இருக்க ஆழப்புழாவில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ண டெம்பிள். இது ரொம்ப பழமையான டெம்பிள், ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இந்த டெம்பிளில் பிரசாதமாக அரிசியில் செய்த பாயாசத்தை கொடுத்துட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது கூட. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, முன்னொரு காலத்தில் ராஜாவும் ஒருத்தர் கிருஷ்ணர் ஒரு மாறு இடத்துல வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு விளையாட்டு விளையாடும் போது அந்த விளையாட்டில் மகாராஜா தோற்று போயிருக்காரு. அந்த தோற்று போனதுக்காக என்ன கேட்டிருக்காரு கிருஷ்ணர் அரிசி கேட்டிருக்காரு. அந்த அரிசியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1 மில்லியன் டன்னுக்கு மேலே உள்ள அரிசி. ஓகேங்களா? அது எப்படி கணக்கு போட்டிருக்காங்கன்னா, இப்போ 2 × 2 4 4 4 68 16 16 32 32 32 64 அந்த மாதிரி கணக்கு போட்டு அதோட அளவு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டன்னுக்கு மேலே தாண்டிடுச்சு. அதை ராஜா அந்த போட்டிக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். நான் கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால் அந்த ராஜா அந்த கோயிலில் அந்த வழிபோக்கரே ஒரு கிருஷ்ணராக ஆயிருக்காரு. அதனால் அந்த கோயிலில் இன்ன வரைக்குமே அரிசியில் பண்ண பாயாசம் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப பழமையானது. நம்ம போகிறதுக்குள்ளே அது காலியாகிடும் அந்த பாயாசம். ஏன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. அது இன்ன வரைக்கும் அது அப்போ ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானே கேட்டுக்கிட்ட ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you guys.